அதாவது அவர் என்ன அண்டம் கிடுகிடுக்க ஆகாயம் படபடக்க 86 வயசுல குடுகுடுக்கிறவன் கிடுகிடு போராட்டத்தை அறிவிக்கிறாரு. இது ஏதாவது நியாயமா? இப்போ 10.5% ஒதுக்கீடு என்பது இப்படிதான் வந்தது. ஆனால் ராமதாஸ் இப்ப என்ன சொல்றாரு, 10.4 கொடுக்கலாம் நடக்குதே வேற, நான் போராட்டம் பண்ண, உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? கோர்ட்டு கொடுத்தது யாராவது பேசுறாங்களா? இப்போ இந்த பாமக இருக்கிறவங்களாம் எங்கெங்கே கட்சிக்கு போறாங்க, நீங்க எந்த கட்சிக்கு வேணாலும் போங்க, ஆனா பிஜேபி பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் போவாதீங்க, அங்க போனது ஒன் வே டிராஃபிக் மாதிரி யாரும் திரும்பியே வரமாட்டான் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டவர் தானே. தேசிய நலன் கருதி கூட்டணியா, இல்ல ராமதாசனுடைய மகன் அன்புமணி நலன் கருதி கூட்டணியா? மகன் அன்புமணி நலன் கருதி தான் கூட்டணியை தவிர இதுல வேற என்ன இருக்குது? எடப்பாடியை பார்த்துட்டு வந்து, எடப்பாடி நாளைக்கே கையெழுத்து போடணும், வன்னியருக்கு தனியாக ஒதுக்கி எடுக்கணும். அவங்க 18 தான் கேட்டுக்கணும் இருந்தாங்க, அப்புறம் கூட 18 17. அவர் எப்படி 10.5 இல்லை உடனே கையெழுத்து போடணும், இன்னைக்கே கையெழுத்து போடணும், இப்பவே கையெழுத்து போடணும்னு ஆடிக்காரில் ஒருத்தர் காலை உடச்சிட்டு போனார்ல, அங்கிடம் கேட்குறாங்கல்ல பேட்டி. இந்த அரசு ஏன் தாமதப்படுத்துகிறது என்பது தெரியவில்லை. அவர் தான் சொல்லணும், மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் தான் சொல்லணும். இது ராமதாஸுக்கும் ஸ்டாலினுக்கு நடக்கிற சண்டை மாதிரி தான் இருக்குதே தவிர, இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இது என்னன்னா, ராமதாசனால ஒரு ராமதாஸை வைத்து இந்த சமுதாயத்தை அடைபடாதீர்கள். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய CN ராமமூர்த்தி சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சிறப்பு. நீங்க எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கு சார். டாக்டர் ஐயா அவருடைய 86வது பிறந்த நாள், அந்த பிறந்த தினத்தன்று அந்த மேடையில் அவர் பேசிய பேச்சுக்கள் ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளாச்சு, ஒரு பேசு பொருளாச்சு ஊடகங்கள் எல்லாம். என்ன சொல்ல வர்றாரு, திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அண்டம் கிடுகிடுங்க போராட்டங்கள்லாம் கூட நடைபெறும், 7 நாள் தொடர் சாலை மறியலை விட கடும் நெருக்கடி கொடுக்கும் வகையில் எங்களோட போராட்டம் அமைய இருக்கும் அப்படின்ற ஒரு சமிக்கையை திமுக அரசுக்கு ஒரு இதுவா சொல்லியிருக்காரு. என்ன சொல்ல வர்றாரு விசேஷ்? அதாவது அவர் என்ன அண்டம் கிடுகிடுக்க ஆகாயம் படபடக்க 86 வயசுல குடுகுடுக்கிறவன் கிடுகிடு போராட்டத்தை அறிவிக்கிறாரு. இது ஏதாவது நியாயமா? அங்கே இருந்த ஃப்ரண்ட்லைன் லீடர்ஸு கூட இருந்தவங்கெல்லாம் நாங்கள் தான் இருந்தோம், அந்த காலத்தில் 7 நாள் சாலை மறியல் போராட்டத்தெல்லாம் நடத்தி மிக இந்தியாவே திருப்பி பார்க்குற, உலகத்திலே இப்படி ஒரு சமுதாயத்துக்கான ஒரு போராட்டம் எங்கு நடைபெறாதது நடத்தி காட்டியவர்கள். அப்படி நடத்தி காட்டிய யாரும் அங்கே இல்லை. இப்பொழுது அவர் வைத்திருப்பதெல்லாம் சும்மா ஒரு காலி பெருங்காய டப்பாவை ஓப்பன் பண்ணிட்டு அந்த வாசனையை காமிக்கிறாரு. அந்த ஃப்ரண்ட்லைன் லீடர்ஸ் 2ஆம் கட்ட தலைவர்கள் பல பேர் இறந்து விட்டார்கள். அதுக்கு அடுத்து இருந்தவர்களும் இப்போ இல்லை, செயலிழந்திருக்கிறார்கள் வயது மூப்பின் காரணமாக. இவர் சும்மா பழைய நினப்பிடா பேராண்டின்ற மாதிரி ஏதோ பேசுறாரு. இவர் எதுக்கு போராட்டம் நடத்துறாரு? அறிவிக்கிறார் இல்ல, போராட்டம் எதுக்கான போராட்டம் அவர் அறிவிக்கிறது? அந்த 10.5% வன்னியர் சமூகத்திற்கு நமக்கான அந்த உரிமையை பெற்று தருவதற்காக அந்த போராட்டத்தை அவர் முன்னெடுத்து இவ்வளவு நாள் எங்க போனார்? 10.5%. ராமதாஸ் போராடுறேன்னு இது பண்ணணும். அவருக்கு நாங்கெல்லாம் ஒன்றா இருக்கும்போது 20% கேட்டார். அதுக்கப்புறம் அவர் எதுவும் பேசலையே. அவர் கட்சின்னு போயிட்டாரு. கட்சி போயிட்டு தன் மகனுக்காக கட்சி நடத்தி இப்பவும் கட்சி மகனுக்காக தான் நடத்தி கொண்டு இருக்கிறார். அதில் எங்கே அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? 20% தான் தமிழகத்தில் வன்னியர்களுக்கு 20%, மாநிலத்தில் மத்தியில் 2% ஒதுக்கீடு தான் அவங்க கோரிக்கை, கொள்கை, கோட்பாடு எல்லாம். ஆனால் இப்போ 10.5% அப்படின்னு சொல்றது யார்? அது அதுக்கு அப்பன் 10.5% யாரால் வந்தது, எப்படி வந்தது? நீதிமன்றம் தெளிவாக சொல்லி தானே கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஆண்ட கட்சியும் சரி, இப்போ ஆளுகின்ற கட்சியும் சரி, இன்றைக்கு முதல்வராக இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்களும் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பழனிசாமி அவர்களும் இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க. அவங்க இதை பற்றி பேசவே மறுக்கிறார்கள். 10.5% இடஒதுக்கீடு என்பது எதனால், எப்படி பெறப்பட்டது, எப்படி இதை அறிவிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நான் போட்ட வழக்கின் அடிப்படையிலே நீதிமன்றம் சொன்னது, நீதிமன்றத்தின் அடிப்படையிலே பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை செய்ததைத்தான் சட்டமன்றத்திலே வைத்து இதை அறிவித்தார்கள். இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இது கடைசி நேரத்தில் அறிவிச்சாங்க. கடைசி நேரம் இல்லை,
9 ஆண்டு கால அலைகழிப்புக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் அறிவிச்சாங்க. அதுவும் நான் வழக்கு போடுறேன். பிப்ரவரி 2ஆம் தேதி 2021 வழக்கு போட்டு உடனடியாக, ஏன்னா நீதிமன்றம் ஏற்கனவே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க போடுங்க, பெட்டிஷன் போடுங்க, இந்த ஆட்சியை நான் டிஸ்மிஸ் பண்றேன். ஏன்னா இந்த இடஒதுக்கீடுல வந்து இவங்க வந்து நியாயமா நடந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கேட்கறாங்க. அதன் அடிப்படையில் தான் நம்ம வழக்கு போடுறோம். அந்த வழக்கின் அடிப்படையில் தான் இதெல்லாம் வெளியே வருது. இப்போ வந்து 10.5% எப்படியாவது ஒரு அரைவு பண்றதுக்கு ஒரு இது இருக்கணும் இல்லையா? நியாயம் இருக்கணும் இல்லையா? எப்படி 10.5ல வந்து நின்னாங்க? நான் போட்ட வழக்கு வந்து 15% விழுக்காடு. அப்போ வந்து 13.6% அம்பாசங்கர் கமிஷன் எம்ஜிஆர் ஆட்சியில வந்து அவங்க பரிந்துரை பண்ணாங்க. அது அவரு செயல்படுத்தல. அதெல்லாம் எதிர்த்து தான் நம்ம வந்து கேஸ் போட்டு சாலை மறியல் பண்ணி 20% ஒதுக்கீடு வாங்கி நம்ம பண்றோம். அது எங்களுக்கு கிடைப்பது குறைந்து போனதுனால. ஸோ இப்போ 10.5% இடஒதுக்கீட்டை வந்து என்ன, முதல்ல 108 ஜாதி இருந்தது. அப்புறம் 8 ஜாதி சேர்த்து 116 ஜாதி. ஜாதி எண்ணிக்கை அதிகமாச்சு. ஆனால் வன்னியர்களுக்கு கிடைக்க வேண்டியது முதல்ல கொஞ்சம் அதிகமாக கிடைச்சது, காலப்போக்கில் சுருங்கி போச்சு. அதை எதிர்த்து தானே நான் வழக்கு போடுறேன். 6% ஒதுக்கீடு தான் வன்னியர்களுக்கு கிடைக்கிறது. இதை வந்து சட்டமன்றத்தில் பொன்முடி அவர்கள் பேசுகிறார் 2007. அப்போ வந்து 100% என்ன, 20க்கு 6னா 100க்கு 30, எவ்வளோ 30% அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள்னா வந்து சட்டமன்றத்தில் பேசினாங்க. அதற்கு அடுத்து வந்து KKSSR அவர்கள் இருக்கின்ற பொழுது என்னன்னா, சீர்மரபினர் டினோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து அந்த ஜாதிக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்குறாங்க இல்லைங்களா, டினோட்டிஃபைடுன்னு சொல்லிட்டு வாங்கும் பொழுது அதுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப காலத்தில் எங்கே அவங்க இருக்கிறாங்களோ, அவங்க எங்கே வந்து உறைவிடமாக இருக்குதோ அந்த பகுதியை தாசில்தார் அலுவலகத்திலிருந்து தான் ரெவென்யூ பீப்புள் தான் வாங்கணுன்றத, தமிழ்நாடு முழுக்க எங்கே வேணாலும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜீவோ போட்டதுனால வந்த விளைவு. அதுக்கப்புறம் அந்த பத்திரிகைகள் அந்த காலத்தில் எதிர்ப்பும் தெரிவித்தோம். அது எல்லா பத்திரிகையிலும் வந்தது. ஸோ இந்த மாதிரி வருகின்ற பொழுது இந்த 116 ஜாதிகளுடைய தொகுப்புக்கு வந்து 20% கிடைக்கின்ற பொழுது வன்னியர்களுக்கு வந்து மிகவும் குறைந்து போனது. அந்த குறைந்து போனதால் தான் வழக்கு. ஸோ இப்போ இந்த 10.5% ஒதுக்கீட்டில் 116 வந்து வன்னியர்களுக்கு 10.5 பேக்வர்ட் கமிஷன் பரிந்துரை பண்ணி, ஜனார்த்தன் கமிஷனும் அப்புறம் வந்து அடுத்து இருந்த தலைவராக இருந்த தணிகாச்சலம் தான் அதை இது பண்றாங்க. ஸோ 10.5% போக அதுக்கு அடுத்தது 93 ஜாதி சீர்மரபினர் உள்ளிட்ட தும்ரா போன்ற ஒரு 450 பேர் 1000 பேர் உள்ள அந்த சமூகங்களுடைய தொகுப்புக்காக 93 ஜாதிக்கு 7% ஒதுக்கீடு. அதற்கடுத்து இசைவேளாளர் உள்ளிட்ட 22 ஜாதிக்கு 2.5%. இதை தான் இப்படி பகுத்து கொடுக்குறாங்க, அதை தான் அறிவிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து 10.5% ஒதுக்கீடு என்பது இப்படி தான் வந்தது. ஆனால் ராமதாஸ் இப்போ என்ன சொல்றாரு, 10.4 கொடுக்கலாம், நடக்குதே வேற, நான் போராட்டம் பண்ண, உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, கோர்ட்டு கொடுத்தது யாராவது பேசுறாங்களா? இப்போ கூட எதிர்த்து பேசுறாங்க. இப்போ இந்த அரசு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் வந்து தெளிவாக சொல்லலாம், இது நீதிமன்றம் சொன்னதை நாங்கள் செயல்படுத்துகிறோம். அதே மாதிரி வந்து பழனிசாமி அவர்கள் நீதிமன்றம் சொன்னதை தான் நாங்கள் வந்து செயல்படுத்தி இருக்கிறோம். இப்போ அரசிதழில் இவங்க தான் வெளியிட்டாங்க ஆட்சி முடிஞ்ச பிறகு. இப்போ வந்து கோர்ட்டுக்கு போன உடனே என்ன நடந்தது, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து 68வது தீர்ப்பில் 68வது பத்தியும் 73வது பத்தியிலும் தெளிவாக 2 கேட்டாங்க. ஒன்று வந்து மொத்தம் 7 காரணிகள் கேட்டிருந்தாங்க. 7ல் 6 வந்து இது ஏற்கனவே இருக்குது, பிரச்சனை இல்லை. இதில் வந்து கேட்டது அவங்க வந்து குவான்டிஃபையபிள் டேட்டா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அது வேணும் அவங்களுக்கு, இவங்களுக்கு கொடுக்குறோன்றதுக்கு அவங்களுக்கு என்ன மக்கள் தொகைன்னு சொல்லிட்டு. இப்போ 2வது வந்து இந்த இதுக்கு வந்து என்ன கேட்டாங்கன்னா, இவங்க கல்வி வேலை வாய்ப்பில் எவ்வளோ தூரம் இருக்கிறாங்க, அது வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொப்போர்ஷனேட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்க சொன்னது. பட் அந்த இது வந்து வந்த உடனே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பேக்வேர்டு கமிஷனுக்கு முதல்ல ஒரு 3 மாதம் 6 மாதம் இப்போ 1 வருஷம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சி எங்களுக்கு சொல்லுங்கள், கண்டுபிடிச்சின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் கணக்கெடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் அடிப்படையில் வந்து இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம பாரதிதாசன் இப்போ வந்து பேக்வேர்டு கமிஷன் தலைவராக இருக்கிற பாரதிதாசன், எங்ககிட்ட பணியாளர்கள் நிறைய இல்லை, 5-6 பேர் தான் இருக்கிறோம், எங்களால் இந்த வேலையை செய்ய முடியாது, அதனால் வந்து தமிழக அரசு இதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு கடிதம் எழுதுகிறாங்க. உடனே தமிழக அரசு இந்த சுப்ரீம் கோர்ட் இது வேற சொன்னதுனால அவங்க
சோப்ரான்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர், அடிஷ்னல் செக்ரட்டரி பேக்வர்ட் கிளாஸஸ், அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணி அவர் தான் நோடல் ஆஃபீஸர், நோடல்னா சூப்பர்வைசர், இது மாதிரி அவர் தலைமையில் இந்த தகவலை 5 ஆண்டு கேட்டாங்க. ஆனால் அவங்க 10 ஆண்டுகளுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த 10 ஆண்டுகளுக்கு எடுத்து கொடுக்கப்பட்டது வந்து பேக்வர்ட் கமிஷனுக்கு வந்து விட்டது. அப்புறம் வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு 1931 சென்சஸை வச்சு சயின்டிஃபிக்காக ஒரு அரைவல் பண்ணி நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டதுக்கு இங்கே இதில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்திலையும் கேட்டாங்க, அதை ஒரு ஐஐடிலையும் கேட்டாங்க. சென்னையில் 2 பேர் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டேட்டில் நாங்கள் இருக்கிறதுக்கு இதை நாங்கள் கொடுக்குறதில்ல, நீங்கள் வேறு எங்கேயா வாங்கிக்கிங்கன்னா வேறு ஸ்டேட் ஐஐடியில் கொடுத்து அதையும் வாங்கிட்டாங்க. இப்போ வந்து தரவுகள் எல்லாம் பேக்வர்டு கமிஷன் ஆஃபீஸில் இருக்குது. என்னைக்கு ஒன்றாலும் கொடுக்கலாம். ஆனால் இதை காலதாமதப்படுத்துவதற்காக, அரசியல் ஆதாயத்திற்காக, அரசியலுக்காக இவங்க வந்து இந்த தமிழக அரசு இதை தள்ளி விடுது. இப்போ இதனால வந்து இவர் என்ன பண்றாரு கேட்குறாங்க. இப்போ யாரு இதை வந்து மாற்றி அமைக்க முடியும்னா பேக்வர்டு கமிஷன். பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை ரெடியா இருக்குது. நீங்க எப்போ கேட்டாலும் அது கொடுப்பாங்க, கொடுத்த உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இவங்க கேட்டதுக்கு 10 ஆண்டுகளுக்கு கேட்டோம், செலக்டிவா இது மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் நாங்கள் எங்களுக்கு அதிகமாக வேண்டாம், குறைவாகவும் வேண்டாம். நாங்கள் கேட்டது சகோதர சமுதாயம் பாதிக்காத வண்ணம் எங்களுக்கானது எங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு வந்து எந்த விதத்திலையும் இடைஞ்சல் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ வன்னியர்களுக்கு வந்து 21% அதிலே வருது, இன்னொருத்துல 18 வருது, ஒன்றுத்துல 9 வருது, டாக்டர்ல 8 வருது. நமக்கு தேவையில்லை. யாருடைய இதுவும் நாங்கள் ஷேரையும் பங்கையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து நியாயமாக கேட்குறோம். எங்களுக்கு இன்றைக்கு கலாக்கா கிடைத்தால் போதும். பலாக்கா என்கின்ற இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நீங்கள் கொடுக்கும்போது கொடுங்க. இதை தான் நம்ம கேட்குறோம். 10.5% யாரும் பாதிக்காத வண்ணம் சகோதர சமுதாயத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் எங்களுக்கு இந்த 10.5% இடஒதுக்கீடு என்பது கொடுக்க வேண்டிய இருக்கக்கூடிய நிலையில தமிழக அரசு தான் இருக்கு. அதுல நீங்க உறுதியா இருக்கீங்களா? இல்ல, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்களா, இது வந்து மாநில அரசுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டது. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க. அதனால நீங்க தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு இந்த டாக்டர் ஐயா அவர்கள் தமிழக அரசை வலியுறுத்தி தொடர்ந்து வலியுறுத்துறாரு. சாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்க அப்படின்றதும் வலியுறுத்துறாரு டாக்டர் ஐயா அவர்கள். யாரு கூட? நீங்க பிஜேபி கூட போய் சேர்ந்துப்பீங்க. பிஜேபி பத்தி என்ன கேட்கறாங்க தேர்தலுக்கு முன்னாடி? நீங்க என்னங்க பிஜேபி என்ன சொல்றான்? நாங்க வந்து முதல்ல முஸ்லிம்களுக்கு கொடுக்கறத இடஒதுக்கீடை ஒழிச்சிடுவோம், நாங்க இடஒதுக்கீடுக்கு அகேன்ஸ்ட் ஆனாலு, நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம், தெளிவா சொல்லிட்டாங்க ஆரம்பத்துல இருந்து. இப்ப 2வது ராமதாஸ் போய் கேட்கறாங்க, எங்க பிஜேபியினுடைய மோடி ஆட்சிக்கு என்ன மார்க் போடுவீங்க? சூரியத்துக்கும் கீழே தான் நான் கொடுப்பேன். ஆமா, சூரியன் 0க்கு கீழே ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் கொடுப்பேன்றாரு. சரி, அதுக்கு அடுத்தது வந்து கேட்கறாங்க, என்ன இது? அது மாதிரி நீங்க கேட்டா அவரே ஒரு அறிக்கை விடுறாரு, இந்த பாமக இருக்கிறவங்களாம் எங்கெங்கே கட்சிக்கு போறாங்க, நீங்க எந்த கட்சிக்கு வேணாலும் போங்க, ஆனா பிஜேபி பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் போவாதீங்க, அங்க போனது ஒன் வே டிராஃபிக் மாதிரி யாரும் திரும்பியே வரமாட்டான் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டவர் தானே. ஸோ அப்போ வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு போறாரு. கூட்டணி போயிட்டு என்ன சொல்றாரு? தேசிய நலன் கருதி கூட்டணி. தேசிய நலன் கருதி கூட்டணியா, இல்ல ராமதாஸுடைய மகன் அன்புமணி நலன் கருதி கூட்டணியா? மகன் அன்புமணி நலன் கருதி தான் கூட்டணியை தவிர இதுல வேற என்ன இருக்குது? அவங்க வந்து கேட்கறதுக்கு பாரதிய ஜனதா முற்றிலும் வந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட முடியாது. சில மாநில வாரியாக அவங்க அந்த ஸ்டாண்டை எடுக்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு பீகாரை எடுத்துக்கிடுவோம். உத்தரப்பிரதேசில் வந்து அந்த மாநிலத்தினோட பாரதிய ஜனதா வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கு. இப்படியான ஒரு மாநில ரீதியான இது வந்து ஒரு விஷயம். சென்சஸ் ஆக்ட் சென்சஸ் வந்து தலைகளை என்றது அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். இது இப்போ வந்து சர்வே அப்படின்றது மதிப்பாக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதுனா அதுல பல கிரிட்டேரியாக்கள் இருக்கிறது, அதுக்கு இவங்க தான் பண்ணணும். அதை தானே எடுக்க சொன்னா மாநிலம் எடுக்க சொன்னா இவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்களே, அவங்களும் ஒத்து வர மாட்டாங்கல்ல. இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க எடுக்க மாட்டோம், அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கட்டும்னு இவர் தானே தீர்மானமே போட்டு அனுப்புறாங்கல்ல. அப்போ வந்து இவர் எடுக்க வேண்டிய பொறுப்பை இவர் தட்டி கழிக்கிறாரு. அவங்க எடுக்க வேண்டியதை பத்தி கண்டுக்கிறது இல்லை. 2011 எடுத்தாங்க, அதுவே வெளியிடலை. அதுக்கப்புறம் 2024 வந்துடுது, 26 எடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஸோ எப்பதான் இதுக்கு ஒரு முடிவு காண்றது? இப்போ வந்து பீகார்ல சொன்னீங்க, பீகார்ல வந்து எவ்வளவு 500 கோடி ரூபாய் செலவில் 13 கோடி மக்களுடைய கணக்கெடுப்பை 45 நாள்ல எடுத்து முடிச்சாங்க. கரெக்டுங்களா? எல்லா விவரத்தோட எடுத்தாங்க. ஆனா அவங்க பண்ண ஒரே தப்பு என்னன்னா, ஏற்கனவே இது வந்து 50% வரம்பு இருக்குது. அதுக்கு அப்புறம் வந்து தமிழ்நாடு மாதிரி கொடுக்கலாம், 65% கொடுத்துறாங்க. அது 65% உயர்த்துறதுக்கு
மாநில அரசுக்கு அதை செயல்படுத்துற அதிகாரம் இருந்தாலும் இவங்களே முடிவு பண்ண முடியாது. இது பேக்வேர்டு கமிஷன் இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு பேக்வேர்டு கமிஷன். இப்ப 28 மாநிலம் இருக்குது, 28 மாநிலத்துக்கும் மண்டல் கமிஷன் பரிந்துரை பிரகாரம் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ல ஒரு மாநில இது இருக்கு. அதுதான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் அது செயல்படும். இவங்களுக்கு தான் மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. ஸோ அதை வந்து இவங்க எழுதி கேட்கணும், இது மாதிரி நாங்கள் மக்கள் தொகை கணக்கு எடுத்திருக்கோம், இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கிறோம், நாங்கள் எப்படி வந்து இந்த ஒதுக்கீட்டை கொடுக்குறதுன்னு அவங்க கேட்டு அவங்க பரிந்துரை பண்ணியிருந்தா தான் இவர் செயல்படுத்த முடியும். செயல்படுத்துகிற அதிகாரம் இவர்களுக்கு இருந்தாலும் அதை வந்து சரியா அப்படின்றத வந்து சொல்ல வேண்டிய அதிகாரம் பேக்வர்ட் கமிஷனுக்கு தான் இருக்குன்னு சொல்லுங்க. அந்த பேக்வர்டு கமிஷனுக்கு அவங்க கேட்கலையே, அதை தானே சொல்றான், இது தப்புன்னு சொல்லல. நீ பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை எங்கன்னு தானே கேட்கறான். சரி, இதே இதுதான் ஆந்திராவில் இஸ்லாமியர்களுக்கு 10.5% அங்க போராட்டம் பண்ண உடனே கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி குஜாரின மக்கள் ராஜஸ்தான்ல இங்க வந்து 14%, மராட்டா மக்கள் வந்து அவங்க போராடின உடனே அந்த எதிர்கொள்ள முடியாத அந்த அரசு 16% அறிவிக்கிறாங்க. இது அனைத்தும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன உடனே கேட்ட முதல் கேள்வி என்னன்னா, பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை எங்கன்னு கேட்டான். பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை இல்லாம அந்தந்த மாநில அரசு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்காக அந்த மக்கள்ல இருந்து அந்த போராட்டங்கள்ல இருந்து இது பண்றதுக்காக எதிர்கொள்ள முடியாமல் என்ன பண்ணிட்டாங்க, அறிவிச்சிட்டாங்க. அதனால அது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்ப இருக்குது இஸ்லாமியர்களுக்கு 4% அது இல்ல, மொத்தமா முதல்ல 10 கொடுத்தாங்க, அது எல்லாமே கேன்சல் த்ரூ அவுட் இந்தியா வந்து இல்லாம போயிடுது. அதனாலதான் இப்பவும் கேட்கறாங்க பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை. இப்ப மற்றவங்களாம் அந்த அன்புமணி இவங்கெல்லாம் ஏன் போய் கேட்கறாங்க, பேக்வர்டு கமிஷன் தான் அத்தாரிட்டி, ஏன் எங்களுக்கு கொடுக்கல, என்ன இருக்குது, ஏன் செய்யுங்க அப்படின்னு. இதைத்தான் சொன்னேன் நான் வந்து அவர் வந்து பேக்வர்டு கமிஷன் தான் வந்து கேட்டாங்க. அதுக்கு சோப்ரா தலைமையில போட்டு 10 ஆண்டுகள் எடுத்திருக்கிறாங்க, வந்திருக்குது, அதை வச்சுதான் கொடுக்குறோம். இந்த சயின்டிபிக் அரைவலுக்கு வந்து தான் அண்ணா யூனிவர்சிட்டி இதுன்னு கேட்டாங்க, இப்போ ஐஐடி வேற இதுல இருந்து வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் தரவுகள் ரெடியா இருந்தோம், இந்த அரசு ஏன் தாமதப்படுத்துகிறது என்பது தெரியவில்லை. அவர் தான் சொல்லணும், மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் தான் சொல்லணும். ஆனால் உங்களுடைய கேள்வி கிணைகள் எல்லாம் தனிப்பட்ட ராமதாஸ் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மீது தான் அதிகமாக விமர்சனம் இருக்கிறதே தவிர நம்முடைய திமுக அரசின் மீது இது 10.5 எங்களுடைய உரிமை, இது எங்களுக்கான உரிமை, எங்களுக்கானது அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுடைய பேச்சுக்கள் அது அமைவது போல தெரியலையே. இல்லை, நீங்க பார்க்கல, நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து நாம வந்து அவர்கிட்ட ஒரு புக்லெட்டே போட்டு கொடுத்தேன், இது மாதிரி நீங்க அரைவ் பண்ணணும், இப்படிதான் கேட்கணும். இப்போ வந்து ஆளுகின்ற முதல்வர் அவர் ஆளுங்கட்சி அவர்கிட்ட போய் நாம வந்து நீங்க செய்யறது இதுங்க இப்படிலாம் கேட்கணும்னு புக்லெட் போட்டு கொடுத்துருக்கோம். அதன் அடிப்படையில் தான் வேலை நடந்தது. நாம கேட்கிறோம், இந்த செத்து போன 25 தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டுங்க. உங்க அப்பா இருக்கிற காலத்துல 3000 ரூபாய் பென்ஷன் கொடுத்தாங்க, 3 லட்சம் ரூபாய் கருணை தொகை கொடுத்தாங்க, 2 லட்சம் பேர் வழக்கு என்ன மாதிரி வழக்கு போட்டவங்களாம் சொல்லி தள்ளுபடி பண்ணாரு, 5 பேர் குண்டாஸ்ல இருந்து வெளியெடுத்து விட்டாரு, இதெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு செஞ்சிருக்கிறாரு. அப்ப யார் இருந்தார், அவர் முதல்வராக இருந்தார், அவரை கேட்டா அவர் செஞ்சார். அதற்கு அடுத்தது வந்து இவர் மேயரா இருக்கும்போது தான் நம்ம சமுதாயத்தினுடைய எங்கள் சமுதாயத்துக்கு வன்னிய சமுதாயத்தினுடைய பெருந்தலைவராக இருக்கின்ற எஸ் ராமசாமி படையாட்சிக்கு இந்த ஹால்டா கம்பெனிக்கு முன்னாடி மவுண்ட் ரோடு அண்ணா சாலையில வந்து செலவு வச்சிருக்கிறாங்க. இவர் தான் இருந்தார், இவர் தான் ஏற்பாடு பண்ணார். ஸோ இது வந்து அவங்க பண்ணாங்க, நீங்க எதுவுமே பண்ணல, நீங்க சொல்லிக்கிற மாதிரி எதுவும் செய்யணும். அப்பதான் நாங்க கேட்கிறோம், செத்து போன தியாகிகளுக்கு 10,000 கொடுங்க, இந்த அவங்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுங்க, அது இல்லாம அவர்களுடைய வாரிசுகளுக்கு கல்வி தகுதிக்கு ஏற்றார் போல வேலை கொடுக்குன்னு கேட்டால் அதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வல்ல பிரச்சனை, நம்ம கேட்டுட்டு தானே இருக்கிறோம். ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த புக்கே போட்டு கொடுத்துருக்கோம், புக்லெட். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இதெல்லாம் கேட்டு நான் பண்ணி இது எப்படி பண்ணு அரைவ் பண்ணது, இது நீங்க செய்யுங்க. ஆனா இவர்கள் என்ன பண்ணாருன்னு கேட்டா, இவர்கள் வந்து நிறைய செலவு பண்ணி அந்த ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்லாம் சொன்னாங்க. இந்த வழக்கின் அடிப்படையில வந்ததுன்னு திமுகவும் சொல்லலையே, அவங்க கேஸ்லையும் சொல்லல. இப்ப அண்ணா திமுக இருக்கிறாங்க எதிர்கட்சி, அவங்களும் பேசல. இது வந்து என்னன்னா ராமதாசனால ராமதாசை வைத்து இந்த சமுதாயத்தை அடைபடாதீர்கள், இந்த வன்னிய சமுதாயத்திற்கு உள்ளபடியே நல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் பார்த்து செய்யுங்கன்னு தான் நம்ம கேட்கிறோம். இவங்கள தானே நம்ம கேட்கிறோம், வேற யாரு கேட்கறது? ரூலிங் பார்ட்டியை தானே கேட்க முடியும். குறிப்பா திமுக அரசின் மீது சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க கட்சியின் சார்பாக நீங்க எதுவும் வலியுறுத்தியது உண்டா? ஏங்க இதுவே வந்து போச்சுன்னா கொடுக்க போறாங்க. இவங்க சமூக நீதிக்கான கட்சி, சாமானியனுக்கான கட்சி, சமத்துவத்தை போற்றுகின்ற கட்சின்னு திமுக இருக்கும்பொழுது அவங்க தானே எடுத்தாகணும், அதுதானே கேட்கிறோம். இப்ப இது வரலன்னா அடுத்தது கேட்போம், அதுக்கான வழக்குகள் போட்டு நம்ம பண்ண போறோம். ஏற்கனவே அண்ணா திமுக இருக்கும் பொழுது அந்த இவர் குலசேகரன் ஓய்வு பெற்ற
உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் வந்து போட்டாங்க. அவருக்கு ஒரு 2 கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சாங்க. இவங்க வந்த உடனே நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிட போறோம்னு சொல்லிட்டு அதை வந்து கண்டுக்காம விட்டதுனால அது காலாவதி ஆயிடுது. அவரும் போயிட்டார். ஸோ இப்போ வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு இவங்க நடத்தணும்னா இவங்க வந்து என்ன சொல்றாங்க, பிஜேபி சொல்றாங்க. ராமதாஸ் வந்து இவரை கேட்டதுக்கு நீங்க தானே கேட்குற அங்க போய் வாங்கிட்டோன்னு அவர் அனுப்புறாரு. இது ராமதாஸுக்கும் ஸ்டாலினுக்கும் நடக்கிற சண்டை மாதிரி தான் இருக்குதே தவிர இந்த சமுதாயம் நல்லா இருக்கணுன்றதுக்காக இவரும் பண்ணல. அவர் வந்து செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறவர் இது உடனே சிந்திச்சு செயல்படுத்தணும். ஓகே சார். இப்போ வன்னியர்களுக்கான இந்த பிரதிநிதித்துவம், வன்னியர்களுக்கான இந்த 10.5% இடஒதுக்கீடு, இது வந்து சமகாலத்துல அதிகமா பேசு பொருளா இருக்கு. அவர்களுக்கான உரிமை வந்து சரிவர கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு வன்னியர் சமூகம் கணிசமாக வந்து எடப்பாடியாரை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அவர் கொடுத்த 10.5%, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒப்பீட்டு சொல்றாங்க, 10% இடபிள்யூஎஸ் கொடுத்த மோடிஜிக்கு தான் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அந்த சார்ந்த மக்கள். ஆனா அதை ஆதரித்த ராகுல் காந்திக்கு கொடுக்கல அந்த மக்கள் ஆதரவு. அது போல 10.5% கொடுத்த எடப்பாடியார் அவர்கள் பின்னணி தான் மக்கள் வந்து வன்னியர்கள் இருக்காங்களே தவிர டாக்டர் ஐயா பின்னாடி இல்லை அப்படின்ற ஒரு கருத்தும் வந்து வந்தோன்னமா இருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த கருத்தை? ஏங்க அது எடப்பாடியை நான் கேட்டேன், ஏங்க நீங்கள் வந்து 10.5% சட்டமன்றத்தில் நீங்கள் அதை பாஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதை வைக்கிறாங்க. அன்றைக்கி வந்து நாங்கள் 2ஆம் தேதி பிப்ரவரி சொன்னேன், நீங்கள் வந்து 21 இந்த அன்றைக்கு தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு காலையிலே அறிவிக்க வேண்டியது, ஏன் லேட் ஆச்சுன்னு கேட்டேன். அந்த பாண்டியன் இருக்கிறார் இல்லையா, கம்யூனிஸ்ட் லீடர், அவர் இறந்து போனதுனால அதை வந்து தள்ளி வச்சுட்டாங்க மதியானத்துக்கு அப்புறம். அப்போ வந்து அறிவிக்கிறாங்க. இதுவே 9 ஆண்டு கால காலதாமதம் பொறுத்து அறிவிக்கும் பொழுது சட்டமன்றத்தில் ரீசன்ஸ் ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ் அந்த இது இருக்குதுங்களா, அதுல வந்து சொல்ற ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார் ரீசன்ஸ் அண்ட் இதுன்னு சொல்லிட்டு பண்ணும்போது நோக்க காரணிகள் விளக்க உரை ஒன்று சொல்றாரு. அதுல CN ராமமூர்த்தி போட்ட வழக்கு, 2வது ஜெயலலிதா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அரசாணை வெளியிட்டது, அது பேக்வேர்டு கமிஷனுக்கு போனது. பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை ஜனார்த்தனம் இதெல்லாம் நம்மளோட கோட் பண்ணி வாசித்து இதன் அடிப்படையில் தான் 10.5% வழங்குகிறோம்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல பேசினாரு. இதை ஏன் நீங்க பேசலன்னு கேட்டேன் நான். அப்ப கால டைம் இல்லைங்க, அதனால நாங்க பேசல. இப்போவாது பேசணும்ல, பேச மாட்டாரு. ஸோ அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடஒதுக்கீட்டுனால சவுத் சைட்லாம் வந்து பெரும் பாதிப்புக்கு பாதிப்பே கிடையாது. இது இருக்கிற 20க்குள்ளதானே பிரிச்சு கொடுக்குறாங்க. இதுல என்ன பாதிப்பு இருக்குது? அவங்க வந்து கல்லர் மறவர் அகமுடையான்னு சொல்ற முக்குளத்தோர் இதுல வரல. அவங்க வந்து பிசில இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதுக்கு என்ன இருக்குது? ஸோ இந்த தவறான ஒரு இதை வச்சு அவர் வந்து அந்த சைட்ல எல்லாம் வந்து இடஒதுக்கீடு வன்னியர் கொடுத்துட்டாங்க. இது நீதிமன்றத்தின் முறை. இது வந்து வழக்கின் அடிப்படையில் வழங்கப்பட்டதுன்னு அவரும் பேசல, யாரும் பேசல. அரசியல் ஆதாயங்களுக்காக இவங்க வந்து திடீர்னு என்ன சொல்றாங்க, போய் மிரட்டுறாருல அன்புமணி, எடப்பாடியை பார்த்துட்டு வந்து, எடப்பாடி நாளைக்கே கையெழுத்து போடணும், வன்னியருக்கு தனியா ஒதுக்கீடு கொடுக்கணும். அவங்க 18 தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் கூட 18 17 அவர் எப்படி 10.5 இல்ல உடனே கையெழுத்து போடணும், இன்னைக்கே கையெழுத்து போடணும், இப்பவே கையெழுத்து போடணும்னு ஆடிக்காரில் வந்து ஒருத்தர் காலை உடச்சிட்டு போனார்ல. அங்கெல்லாம் கேட்குறாங்கல்ல பேட்டி, இந்த பெருங்கலத்தூர்ல வந்து ரயிலெல்லாம் அடிக்கிறாங்க, கல்யாண மண்டபத்தெல்லாம் உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவெல்லாம் ஏன் கட்சியும் கிடையாது ஜாதியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போனாரு. அப்படிதான் சொல்லிட்டு போனார். ஸோ அவர் வந்து அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஏதாவது ஒரு சின்ன இது பண்ணிருக்கணும். எந்த காலத்திலேயாவது இந்த போராட்டத்துக்காக அவர் முன்மொழிஞ்சிருக்கணும், வந்திருக்கணும், வரலையே.